இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சுமோட்டாவாக வழக்கை விசாரணைக்கு எடுக்க தலைமை நீதிபதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பரிந்துரை. ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 29ஆக உயர்வு. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் TRF என்ற தீவிரவாதி அமைப்பு பொறுப்பேற்பு. துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகளில் 3 பேரின் புகைப்படம் வெளியீடு. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தேடி வரும் பாதுகாப்பு படை. கணவரை கொன்றுவிட்டு மோதியிடம் பொய் சொல் என கொக்கரித்த தீவிரவாதி. திருமணம் முடிந்து 6 நாட்களே ஆன கடற்படை அதிகாரியும் தாக்குதலில் பலி. தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லாததால் உயிர் தப்பிய மதுரையைச் சேர்ந்த 68 பேர். அருகே சென்ற நிலையில் துப்பாக்கிச் சத்தம் கேட்டதால் உடனே திரும்பிய சென்னை குடும்பம். சவுதி பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அமித்ஷா சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு. காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அஞ்சலி. நீதிமன்ற வளாகத்தில் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். பஹல்காம் போன்று இனி ஒரு தாக்குதல் நடக்காமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு உளவுத்துறையின் தோல்வியே காரணம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பாஜக அரசின் தவறான கொள்கையே சம்பவத்துக்கு காரணம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆர்டிகிள் 370 இந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை. வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. $3 கோடி சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஆணை. வேலூர் மாவட்டம் திருமணி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியத்தை 20 மாதங்களாக வழங்கவில்லை என புகார். அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசுடன் வாக்குவாதம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம். மாநகராட்சி அலுவலகம் எதிரே 3வது நாளாக ஆர்ப்பாட்டம். நடிகர் நெப்போலியன் மகன் தொடர்பான அவதூறு வீடியோக்களை யூடியூபில் அகற்றும் பணி தொடக்கம். நெப்போலியன் தரப்பில் அளித்த புகாரில் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரி போராட்டம். பைக் டாக்ஸியை தடை செய்யவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. தொடர்ந்து உயர்ந்து வந்த விலை சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதி. प्यारियां पीछे चलते यार, तुम मौत ही कसम காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 3 வெளிநாட்டினர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையே உலுக்கியுள்ளது. 6 நாட்களுக்கு முன்பு திருமணமாகி தேனிலவுக்கு சென்ற கடற்படை அதிகாரி உட்பட பெரும்பாலும் ஆண்களையே குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்கியதன் பகீர் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். अपने आप बोले ना मुझे। यहाँ पर थी, क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान है उसने उसको गोली मार दी। यहाँ पे उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। கணவனை தனது கண்முன்னே கொடூரமாக சுட்டுக் கொன்றதை பார்த்து அவரது மனைவி கதறி துடித்த இந்த காட்சி பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. காஷ்மீரின் இயற்கை அழகியலை பலரும் குடும்பத்துடன் ரசித்துக் கொண்டிருந்த போது நவீன துப்பாக்கிகளுடன் புகுந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டது. Okay, don't worry, don't worry. You okay? You need a water, sir? Huh? Okay, first you give him water, drop of water. Take a drop of water, sir, please. ஒட்டுமொத்த நாட்டையே குலைநடுங்க வைத்திருக்கிறது. இன்ப சுற்றுலா சென்ற இடத்தில் உறவுகளை பறிகொடுத்த குடும்பத்தினர் கதறி அழுதது ஒட்டுமொத்த இந்தியர்களின் இதயங்களையும் நொறுங்கச் செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? उमरा चलना यार, ओ ये था कोई दिसता जहांगीर तो यार, प्यारियां पीछे चलते यार, तुम मौत ही कसम है। காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பகல்காம் விளங்குகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏராளமான பயணிகள் பனிப்பிரதேசமான காஷ்மீருக்கு படையெடுக்கின்றனர். இதில் செவ்வாய்க்கிழமையன்று பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர். மதிய வேளை என்பதால் பலரும் ரிசார்ட்டில் உணவு அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கியுடன் புகுந்த 6 தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டனர். என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் சுற்றுலா பயணிகள் பலரும் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பு உற்சாகமாக இருந்தவர்கள் உயிரற்ற சடலமாக கிடந்ததை பார்த்து குடும்பத்தினர் கட்டி அணைத்து கதறி அழுதது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது, உள்ளத்தை ரணமாக்கியது. பார்க்கும் இடமெல்லாம் சடலமாக கிடந்ததால் பைசரன் பள்ளத்தாக்கு முழுவதும் மரண ஓலத்தால் பதிவதைத்தது. अरे नहीं 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 नहीं, हम लोग फौज हैं, हम लोग बैठो बैठो, हम लोग फौज हैं, बैठो बैठो। मेरे बच्चे को अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे, आपकी सेफ्टी के लिए आए हैं, आपकी सेफ्टी के लिए आए हैं, बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं, हम इंडियन आर्मी हैं, बैठो। ये इंडियन आर्मी, आप टेंशन मत। आप लोग कहाँ से आए हो, कहाँ से आए आप लोग? आपके बच्चे कुछ नहीं करेंगे, थोड़ा बताइए हुआ। पानी पियो, पानी पियो। कहाँ से आए लोग? हैदराबाद से। இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி தனது கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்து துக்கத்தில் கதறி அழுதது தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை எடுத்து காட்டியது. சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்லவி தன் கணவரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளிடம் என்னையும் என் மகனையும் சுட்டுக் கொன்று விடுங்கள் என்று கெஞ்சினேன் என்று கூறினார். அதற்கு ஒரு தீவிரவாதி, உன்னை கொல்ல மாட்டேன், இங்க என்ன நடந்ததுன்னு உங்க பிரதமர் கிட்ட போய் சொல்லு என்று சொல்லியதாக பல்லவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். மற்றொரு பெண் தன் கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டி இருக்கிறார். தனது கணவருடன்
தான் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுவிட்டு ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவிக்கிறார். மேலும் ஹரியானாவைச் சேர்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்மாலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 26 வயதான இவருக்கு 6 நாட்களுக்கு முன்புதான் திருமணமே நடைபெற்றது. பகல்காமுக்கு தேனிலவுக்கு சென்ற இடத்தில் மனைவி கண்முன்னே கொல்லப்பட்டது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோன்று பீகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மனிஷ் ரஞ்சனும் தீவிரவாதிகளின் கோர தாக்குதலுக்கு பலியானார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் 3 வெளிநாட்டினர் உட்பட 29 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம், சந்துரு, பாலச்சந்திரா ஆகிய 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய TRF எனப்படும் ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெளிமாநிலத்தவர், முஸ்லிம் அல்லாதவர் மற்றும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தீவிரவாதிகளில் சிலர் இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. நாட்டையே உலுக்கியிருக்கு பகல்காம் தாக்குதல் தொடர்பாக NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு பின்னால் உள்ள தீவிரவாத அமைப்பு எது என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்.